அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பெனாஸ் கஃபே. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரேண்டமான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். ரேண்டமாக அன்றைக்கி வந்து கொஞ்சம் வீட்டில் வேலையெல்லாம் இருந்தது. ஸோ அந்த வேலையெல்லாம் தான் ஒரு vlog-ஆக வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து ரமதான் ப்ரிப்ரேஷனுக்கு முன்னாடியே எடுத்த வீடியோ. அதை போடணுமே அப்படிங்கிறதுனால இதை கொஞ்சம் அப்படியே பெயிண்டிங் வச்சுட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடியே வாங்கி இந்த மளிகை ஜாமான் எல்லாமே எடுத்து வச்சிட்டு இருந்தேன். அன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் அப்படிங்கிறதுனால பெருசாக டின்னருக்கு எதுவும் செய்கிற வேலையெல்லாம் இருக்காது. ஸோ அந்த டைம் ஃப்ரீயாக தான் இருக்கும். மேக்ஸிமம் வெள்ளிக்கிழமையே நாங்கள் வெளியில் போக மாட்டோம், பிள்ளைங்க குரான் கிளாஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த டைம் வந்து இதை எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மளிகை ஜாமான் எல்லாத்தையும் ஒன்று எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த வெள்ளம்லாம் வந்து நம்ம ரொம்ப நாள் வெளியில் வச்சுருந்தோம் அப்படின்னாலுமே கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டாக பூசணம் பூக்கிற மாதிரி இருக்குது. இந்த டைம் தான் இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வெளியில் தான் வச்சுருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அது கொஞ்சம் பழைய வெள்ளம் போல இருக்குது, லைட்டாக பூசணம் பூக்கிற மாதிரி இருந்தது. சரி, அப்புறம் எடுத்து நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது முடிச்சதுக்கப்புறம் தான் வேறு புதுசாக வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகாயெல்லாம் எடுத்து வைக்க வேண்டியது. அதை வந்து நான் டேரெக்டாக எப்போவுமே அப்படியே கொட்டி வைக்க மாட்டேன். அதை ஃபஸ்ட்டு வந்து ஒரு தட்டில் கொட்டி பார்த்துட்டு அதில் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கலர்லாம் சேஞ்ச் ஆகிற மாதிரி சில மிளகாயெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் பிறக்கி எடுத்துருவேன். அது வந்து அதில் வந்து சில கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும். அது வந்துட்டு நமக்கு கேன்சர் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அது என்ன இருக்குது அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஸோ அது அந்த வீடியோ பார்த்ததுலேருந்தே நான் வந்து மேக்ஸிமம் மிளகாயெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் பிறக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு மற்ற மிளகாயும் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதனால் நான் அதை மாதிரி பண்ணிக்கிறது. கொஞ்சம் நமக்கு ஊராக இருந்தால் வழியிலலாம் காய போட்டெல்லாம் வைக்கலாம். ஸோ நமக்கு இங்கே காய போடுறதுக்கும் இடம் இல்லை. அதனால் கொஞ்சம் இதை கொஞ்சம் மெனக்கட்டு அந்த வேலையை பார்த்து எடுத்து வச்சிடுறது. நான் வந்து மிளகாய் வந்து காம்போடு இருக்கிற மாதிரி எடுக்க மாட்டேன். காம்பு எடுத்துகிட்டு மிளகாயெல்லாம் பேக் பண்ணியிருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே நமக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். ஒரு வேளை காம்போடு வர்ற மிளகாயாக இருந்தால் நான் வந்து தனியாக வந்து காம்பெல்லாம் பிச்சு போட்டுட்டு எடுத்து வச்சுக்கிறது. ஸோ இப்போ மிளகாய் எல்லாமே நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ அதில் வேஸ்டேஜ் வருதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம பாட்டுக்கு அப்படியே எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அவசரத்தில் நம்ம தாளிக்கும் போது நம்ம அந்த மிளகாயுமே சேர்த்துக்குவோம். ஸோ அது வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்களுமே இனிமேல் மிளகாயெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு இருக்குது. எனக்கு வந்து கரெக்டாக ஒரு 10லேருந்து 15 மிளகாய் கிட்டவே எனக்கு அந்தளவுக்கு ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருந்தது. ஸோ அதை வந்துட்டு நான் எடுத்து க்ளீன் பண்ணி தூக்கி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி திங்ஸ்லாம் வந்து தனியாக ஒரு பாக்ஸில் வச்சுப்பேன். ஏன்னா நம்ம இதெல்லாம் குட்டியெல்லாம் வந்து நம்ம பெரிய பாக்ஸில் போட்டோம் அப்படின்னாக்கா அடியில் போயிடுது. இதை வந்து நம்ம தேடி எடுக்காமல் நம்ம சரி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் வேறு புதுசாக வாங்கிட்டு வந்துடுறேன். ஸோ அதனால் அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ரீஃபில் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாமே ரீஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காஷ்மீர் மிளகாயெல்லாம் முடிய ஆரம்பிச்சிருச்சு. சரி, அதெல்லாம் எல்லாமே வந்து ரீஃபில் பண்ணியாச்சு. மேக்ஸிமம் வந்து எனக்கு நார்மல் மிளகாயத்தில் விட காஷ்மீர் மிளகாயத்தில் அதிகமாக காலியாகும். ஏன்னா கொஞ்சம் வீடியோலாம் எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கலர் நல்லா காமிக்கணும் அப்படிங்கிறனால இது தான் நான் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து எப்படி இருக்கும், இது வந்து கரெக்டு தானா அப்படிங்கிறது எனக்கு தெரில. அதாவது இது வந்து உண்மையான காஷ்மீர் மிளகாய் தூள் தானா, இல்லை இதில் கொஞ்சம் கலர் ஏதாவது மிக்ஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதுமே தெரியல. ஊராக இருந்தால் தனியாக மிளகாய் வாங்கி நம்ம அரைச்சிக்கலாம். இங்கே வந்து நான் இந்த மாதிரி தூள் தான் நான் வாங்கிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய ஸ்டோர் பாக்ஸில் மேக்ஸிமம் நான் வந்துட்டு இதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் மளிகை ஜாமான் வாங்குவேன். ஸோ இதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இல்லை அதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். உப்பு அப்புறம் உளுந்து இதெல்லாம் ஆல்ரெடி இருக்குது. அதனால் வந்து அதை பிரித்து கொட்டலை, அதை முடிச்சுட்டு இதை கொட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் எம்எம் வாங்கி வச்சுருக்கான். அதை வந்து அவனுக்கு தெரியாமல் ஒழிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஏலக்காய் பாருங்கள், ஏலக்காய் வாங்குறதுக்கு பெரிய பஞ்சாயத்து கடையில். ஏலக்காய் போட்டு நான் பிரியாணி சமைக்கக்கூடாதா, அவனுக்கு பிடிக்கலையாம். அதனால ஏலக்காய் எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னால் அவனுக்கு தெரியாமல் நான் ஒன்று எடுத்தேன். அதை எடுத்ததை மறந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தடவையும் வேறு தனியாக லூஸில் போய் ஒரு கொஞ்சம் வாங்கிட்டேன். ஸோ 2 பேக்கெட் இருக்குது, அவனுக்கு தெரியாமல் ஒழிச்சு வச்சுருக்கேன். பிரியாணிலலாம் போட்டோம் அப்படின்னா போடவே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிடுவேன். அப்படி தான் ஓடிட்டுருக்கு இப்போ கொஞ்சம் நாளாக. ஏலக்காய் ஸ்மெல்லு நல்லா அவனுக்கு தெரியுது, போடக்கூடாதான். அப்புறம் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேலை இருந்தது. இது என்ன அப்படின்னா கருப்பட்டி வாங்கி வச்சுருந்தேன். அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதை வந்து உடச்சி பார்த்தா உடைக்கவே முடியல. நம்ம உடச்சி பொடி பண்ணி வச்சுக்கலாம், பிள்ளைங்களுக்கு ஏதாவது செய்யும்போது அதை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடச்சி பார்த்தா உடைக்கவே முடியல. சரி, அதை அப்படியே கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நேரம் ஊறிட்டுருக்கும். காலையில் அதை வந்து காய்ச்சி பாகு மாதிரி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இது வந்து காய்ச்சிரும் அப்படின்னா நம்ம கொதிக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம். இது அப்படியே ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. சுத்தமாக உடைக்கவே முடியல என்னால்.
அதுக்கப்புறம் வந்து ராகி மாவு வாங்கி வச்சுருந்தேன். இது வந்து ஸ்ப்ரவுட்டடில் தான் நான் வாங்கிக்கிறேன். ஸ்ப்ரவுட்டட் வாங்குகிறோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்குது, ஸ்மெல்லு நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம சமைக்கும் போதே கொஞ்சம் ராவா இல்லாமல் நல்லா இருக்குது. ஸோ அதை வந்து கொஞ்சம் அடியில் கொஞ்சம் தூள் தூளாக வர்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து வடிகட்டி சலிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். சலிச்சு எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது கஞ்சியெல்லாம் காய்ச்சிரும் அப்படின்னா உங்களுக்கு அடியில் ஒரு மாதிரி பவுடர் மாதிரி தங்குது. கொஞ்சம் மாவு வந்து பவுடராக இல்லை. நான் மிக்சியில் அரைச்சி பார்த்தா அப்போயுமே அது வந்து பவுடர் ஆக மாட்டேங்குது. ஸோ அதையுமே பேக் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த கோதுமை ரவை வாங்கியிருந்தேன். அது வந்து ரோஸ்டட் அப்படின்னு தான் வந்து பாக்கெட்டில் போட்டிருந்துச்சு. ஆனால் வந்து நான் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நான் அதை பார்க்காம ஒரு தடவை சமைச்சிட்டேன் வேறு. சமைச்சா அது நல்லாவே இல்லை. சரி, வறுத்த மாதிரியே எனக்கு தெரியல. சரி, அதையும் வறுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கொஞ்சம் பொடியாக அரைச்சிக்கிட்டேன். கொஞ்சம் ரவை பதத்துக்கு அரைச்சிக்கிட்டேன். அது ரொம்ப ரவாவும் ஆகலை. ஸோ அதையும் சலிச்சுட்டு 2 தடவை, அதாவது 2 பேரா எனக்கு கிடச்சிச்சு. கொஞ்சம் பவுடராகவும் கொஞ்சம் வந்து ரவை மாதிரி இருந்துச்சு. சரி, அதை 2 வேறு மாதிரி டிஷ்ஷஸாக நம்ம ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் வறுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கரெக்டாக கேஸ் முடிஞ்சிருச்சு. கரெக்டாக மணி இப்போ வந்து 9:30 ஆகிடுச்சு. இன்னுமே வந்து நம்ம புக் பண்ணதுக்கப்புறம் வர்றதுக்கு 10 மணிக்கு மேலே ஆயிரும். பிள்ளைங்களுக்கு டின்னருக்கு கொடுக்கணும். சரின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த போர்ட்டபிள் ஸ்டவ் இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்துட்டேன். அதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் இப்போ லைட்டாக காமிச்சிட்றேன். இங்கே யூஏயில் இருக்க எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரியும். ஊர்லேயுமே இப்போ வந்து ஆன்லைன்லாம் கிடைக்கிது நிறையா. இது வந்து நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து இந்த பியூட்டன் கேஸ்ன்னு கரெக்டாக வந்து இது ஒரு 1 லிட்டர் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது யூஸ் பண்ணால் மேக்ஸிமம் ஒரு பிரியாணி செய்கிற அளவுக்கு நமக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் வந்து இன்னும் அந்தளவுக்கு பெரிய சமையல்லாம் சமைக்கலை. ஆனால் வெளியில் கொண்டு போய் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து லைட்டாக ஒரு கிளிப்பு மாதிரி இருக்கும். அதை தூக்கிட்டு இந்த கேஸில் வந்து லைட்டாக ஒரு சின்ன கேப் இருக்குது பாருங்கள் மேலே, அந்த கிளிப்புக்கு நடுவில் இந்த கேப் வர மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு சிலிண்டர் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிரும். அவ்வளோதான். இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு முன்னாடி ஒரு கிளிப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னாக்கா கரெக்டாக உங்களுக்கு லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்படி ஸ்டவ் வந்து யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு உங்களுக்கு வெளியிலனா அவுட்டோர் கேம்பிங்லாம் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இந்த மாதிரி சிலிண்டர் முடிஞ்சிருச்சுங்கிற விஷயத்தில் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நானும் அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு தோசை மாவு இருந்துச்சு, அதை தோசை ஊற்றி கொடுத்துட்டு கொஞ்சம் சட்னியாக சாம்பாராக என்ன இருந்துச்சுன்னு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை, ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதை வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டேன். அதோட முடிஞ்சதுக்கப்புறம் சரி நம்ம நைட்டு செஞ்சு வச்சிருந்த வேலையை அதை வந்து அப்படியே பெயிண்டிங் ஆகிடுச்சு. அதை வந்து காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து வச்சாச்சு. சிலிண்டர் வர்றதுக்கும் 10 மணிக்கு மேலே ஆகிடுச்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேலையை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இது வந்து தோசை மாவு இல்லை, ஆப்ப மாவு கொஞ்சம் லாஸ்ட் ஆகிடுச்சு. சரி, இதை வந்து தோசையாகவே ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு வந்து தோசையாகவே ஊற்றி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் காலையில் தான் வந்து இந்த வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணேன். நைட்டு தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கருப்பட்டி நல்லா ஒரு 3/4 அளவுக்குமே கரைஞ்சிருச்சு. அந்த பெரிய கட்டி வந்து கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு, சின்ன கட்டி நல்லாவே கரைஞ்சிருச்சு. சரி, இன்னுமே ஸ்டவ்வில் வச்சு நம்ம சூடு பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் மெல்ட் ஆகி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சைடில் அப்படியே சிம்மில் வச்சுட்டேன். நம்ம அதிகமாக வச்சுட்டோம் அப்படின்னாலுமே கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ஆயிடும். அதனால் அப்படியே சிம்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படியே கரையட்டும்னு விட்டாச்சு. இந்த சைடு வந்து நான் அந்த ரவை வறுத்து வச்சுருந்தேன் இல்லையா, கோதுமை ரவை அரைச்சி வச்சுருந்தேன், அதை வந்து வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வறுத்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ரவை பதத்தில் இருக்கிறத வறுத்து எடுத்துட்டேன். அந்த கொஞ்சம் பவுடராக இருக்கிற மாதிரி இருந்தது. அதை வந்து நம்ம புட்டு இது மாதிரி ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதை வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ரவை வந்து நம்ம உப்புமாலாம் செய்கிற மாதிரி இருந்தால் வறுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் இதை நம்ம முன்னாடியே டைம் இருக்கிறப்ப வறுத்து வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு மார்னிங்கில் வந்து பிள்ளைங்களுக்கு அவசரமாக சாப்பாடுலாம் செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இதை வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரொம்ப பவுடர் ஆகிடுச்சு. இது வந்து நம்ம புட்டு செஞ்சுக்கலாம், கோதுமை புட்டுலாம் செய்கிறோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் தேங்காய் பால் புளிஞ்சு ஊற்றி நம்ம சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நான் செய்யும்போது உங்களுக்கு ஒரு தடவை நான் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு காமிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ரவாவுமே நல்லா ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துட்டேன். இப்போ தான் நல்லா பொரிஞ்சிருந்துச்சு. இதுக்கப்புறம் நான் ஒரு தடவை வெஜிடபிள்லாம் சேர்த்து உப்புமா செஞ்சு பார்த்தேன், நல்லா சூப்பராக இருந்தது. ரோஸ்டட் ரவான்னு போட்டு கடைசியில் பார்த்தா நம்மளும் மறுபடியும் வறுக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஏன் அப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரில, லைட்டாக ரோஸ்ட் பண்ணியிருப்பாங்களோ என்னமோ தெரியல. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் இந்த வேலையை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம்
ரவை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் இந்த கடாய் சூடாகவே இருக்கும்போது ஒரு வெயிட் லாஸ் பொடியும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே ரெடி ஆகிட்டேன். நமக்கு மூடு இருக்கப்போ எல்லா வேலையும் பார்த்துட்டா தான். மூடு இல்லை அப்படின்னா என்னை விட ஒரு சோம்பேறி ஒரு ஆளே கிடையாது. ஸோ நமக்கு காலைல ஒரு ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. சரி நமக்கு மூடு இருக்கும்போது செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த பக்கம் கருப்பட்டியுமே நல்லா கரைஞ்சி வந்துகிட்ருக்கு. நான் வந்து வெயிட் லாஸ் பொடிக்கு வந்து கொள்ளு அதுக்கப்புறம் ஃப்ளாக்ஸீடு ரெண்டுமே யூஸ் பண்ணி தான் செய்வேன். இந்த பொடி ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்மளுடைய அந்த ரமதான் ப்ரிப்ரேஷன்லேயுமே நான் உங்களுக்கு இட்லி பொடி கொள்ளு யூஸ் பண்ணி எப்படி செய்கிறது அப்படின்னு காமிச்சிருந்தேன். இது வந்து ஒரு மாதிரி கஞ்சி மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சூப் மாதிரிலாம் குடிப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி செய்கிறதுக்கு இந்த பொடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கிறேன். கொள்ளு வந்து நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா உங்களுக்கு வந்து பொரிஞ்சு வரணும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். அந்தளவுக்கு நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ளாக்ஸீட் சேர்க்குற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து கொள்ளு ஃப்ளாக்ஸீட் அவ்வளோதான், வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா நம்ம வெயிட் லாஸ் தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அதனால நம்ம எந்த கப்பில் அளந்தோமோ அதுலேயே 1/2 கப்பு அளவுக்கு ஃப்ளாக்ஸீட் சேர்த்துக்கோங்க. கொள்ளை வந்து வறுத்து நம்ம தனியாக எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா ஒரு 90% வறுபட்டுருச்சு, நல்லா செவந்து வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம இந்த ஃப்ளாக்ஸீடை சேர்த்துடலாம். இது கொஞ்சம் செரிக்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் மிளகும் சேர்த்துட்டு இதையுமே நல்லா அந்த சூட்டோடையே சேர்த்து நம்ம வந்து வறுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து அந்த கொள்ளுமே நல்லா சூடாக இருக்கு இல்லையா? அதனால் சீக்கிரமே வறுபட்டு வந்துடும். ஃப்ளாக்ஸீட் நல்லா படபடன்னு வெடிக்கணும், அந்தளவுக்கு நல்லா வறுபட்டு வந்தாலே கரெக்டாக இருக்கும். நம்ம மிளகு ஜீரகமும் சேர்க்கறதுனால இதை நம்ம சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல செரிமானத்துக்குமே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து எப்படி காய்ச்சணும் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 200லேருந்து 300 ml அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு வேணுங்கிற அளவு தான். நமக்கு குடிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா ஒரு 300 அளவுக்கு எடுத்துக்கலாம். கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி அளவை குறைச்சிக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் கொதிச்சாலே போதும். உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். வெயிட் லாஸ்க்கு சூப்பரான ஒரு கொள்ளு சூப் இது. ஸோ நான் அதையுமே அரைச்சி ஆற வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். இந்த பக்கம் ரவாவுமே ஆறிடுச்சு, அதையுமே எடுத்து வச்சாச்சு. இந்த பக்கம் கருப்பட்டியுமே நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. நம்ம முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சதுனால இந்த வேலை கொஞ்சம் சிம்பிளாகவே முடிஞ்சிருச்சு. நம்ம இடிக்கவே தேவையில்லை. நம்ம இந்த மாதிரி காய்ச்சி வச்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம நாளே குடிஞ்சு இந்த மாதிரி தண்ணியை போட்டு ஊற வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கருப்பட்டினாலே கொஞ்சம் சீக்கிரமாக கரைஞ்சிரும். இது கொஞ்சம் கல்லாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணியில் ஊற வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து கல், மண், தூசி ஏதாவது இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து வடிகட்டி எடுத்துக்கிறேன். ஒரு வழியாக பிளான் பண்ண மாதிரி என்னோடய வேலை எல்லாமே முடிச்சாச்சு. நம்மளோட வீடியோட எண்டு பார்ட்டுக்கும் வந்தாச்சு. இதோட விலாகும் முடியுது. இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.